அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காரிக்கிழமையும் முன்னெடுக்கப்படும் இக்கருத்தரங்கின் இன்றைய சிறப்புரையினை வழங்க புதுவை மண்டல தலைவர், தமிழ்நாடு புலவர் பேரவை கலை மாமணி வை ராமதாசு காந்தி ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் அறிவனையா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஒரு இனிய நாள். நம்முடன் இணைந்திருப்பவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞரும் பாவலருமான, தமிழில் ஆற்றல் வாய்ப்பெற்ற மிகச் சிறப்பிற்குரிய மாந்தர். அவருடைய செயற்பாடுகளை இனிதில் கண்டு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அவரை இன்று காலை அழைத்ததும் உடனே அதற்கு ஏற்பிசைவு கொடுத்தார். அவருடைய ஆற்றல் என்பது இலக்கியங்கள் மட்டுமல்லாது, மாந்த பண்பியலோடு எப்படி மாந்தன் வாழ வேண்டும் என்ற அடிப்படையை நம்முடைய முன்னோர்கள் வகுத்தளித்தனரோ அதற்கு ஏற்ப இயல்பாக வாழக்கூடியவர். அடிப்படையாக வள்ளலாரையும் வள்ளலாருடைய கோட்பாடுகளையும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வள்ளலார் அன்பர்களுக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு திறன் பெற்றவர். அதை தன்னுடைய வாழ்வியல் ஒழுங்காக கடைபிடித்து வருபவர். அவர் எங்கள் ஊரை சேர்ந்தவர், புதுச்சேரியை சார்ந்தவர் என்பதை தாண்டிலும் தமிழகம் முழுக்க தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொந்தக்காரர் என்ற அடிப்படையில் அவரை மணிமேகலை குறித்து பேச அழைத்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமையாக எண்ணிக்கொள்கிறோம். அவருடைய சிறப்பு நமக்கு மிக குறுகிய நேரம்தான் இன்று வாய்ப்பு இருக்கிறது. என்னவென்றால், அவருக்கு அடுத்தது ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதற்காக மிக விரைவாக உரையை முடித்துக் கொள்ளும்படி தாழ்மையோடு அவரை நான் காலையிலேயே கேட்டுக்கொண்டேன். ஐயா அவர்களுடைய உரை கேட்க அனைவரும் ஆர்வத்தோடு இருக்கிறோம். மணிமேகலை பற்றி அவர் பேசட்டும், அனைவரும் கேட்கலாம். சான்றோர்களுக்கு வணக்கம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஐயா அறிவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது புதுவை அருங்காட்சியகம் என்ற மிகப்பெரிய ஒரு அந்த அருங்காட்சியகத்தின் இந்த பன்னாட்டு இணைய வழி கருத்தரங்கில் என்னையும் அழைத்து என்னை மணிமேகலை காப்பியத்தை பற்றி பேச வைத்தமைக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வில் யானும் பேசுகிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு உண்மையிலே பெருமிதம் அடைகிறது. வணக்கம் ஐயா. இந்த சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையிலே சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை என்ற இரட்டை காப்பியங்கள் என்று கூறுவார்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்த 2 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற மணி ஓர் ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதியார் இந்த நூலை பற்றி மிக புகழ்ந்து பேசியுள்ளார். அதற்கடுத்து இந்த இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம், அதனுடைய கதை தொடர்ச்சியே இந்த மணிமேகலை என்று நாம் எல்லோரும் அறிந்தது. தமிழ்நாய் பிறந்த ஒவ்வொருவரும் பெருமையாக பேசக்கூடியது ஒன்று உண்டென்றால் அது உலக பொதுமறையான திருக்குறள் மற்றும் நாலடியார் நூல்களும். காவியங்கள் என்று பார்க்கும்போது தமிழில் முதல் காப்பியமாக போற்றப்படும் சிலப்பதிகாரம், அதை தொடர்ந்து மணிமேகலையும் நாம் இன்று சிறப்பாக பேசக்கூடிய காப்பியமாக இருக்கிறது. 50 காப்பியங்கள் முதல் நூலான குடிமக்கள் காப்பியம் என்று பெருமையாக பேசக்கொண்ட அந்த சிலப்பதிகாரமும், அதை தொடர்ந்து மணிமேகலையும் நம் தமிழரின் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடித்துள்ளது. கண்ணகி, கோவலன் என்ற வணிக மக்களாகிய இவர்களின் வாழ்க்கையை மையப்படுத்தி எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தை தொடர்ச்சியே இந்த மணிமேகலை நூலாகும்.
இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று பிற்காலத்தில் அறிஞர் பெருமக்கள் போற்றப்பட்டு வந்துள்ளனர். சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோடிகள் தமிழ்த்தாய்க்கு இயலிசை நாடகம் என்ற முத்தமிழை மகுடமாக்கி தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் ஆட்சி முறை மற்றும் தமிழர்களின் பழக்க வழக்கங்கள், நகர அமைப்பு, அவர்களின் வணிக ஈடுபாடு, கடலில் களங்கள் ஓட்டும் திறன், மற்றைய மேலை நாடுகளுடன் வணிக தொடர்பு, இவைகளை தெளிவாக சிலப்பதிகாரத்தின் மூலமே அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் நம் தமிழ்நாட்டின் தொன்மை கலைகளை அறிய ஒரு வாய்ப்பாக இந்நூல் அமைந்துள்ளது. இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் போற்றி வளர்த்ததை சிலப்பதிகாரம் வாயிலாக நாம் அறிகிறோம். நாம் அன்று பயன்படுத்திய இசைக்கருவிகள் வகைகள் எல்லாவற்றையும் சிலப்பதிகாரத்தின் மூலமே நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் அதை மீட்டும் பண் வகைகளும் தெரிந்து கொள்கிறோம். இயலோடு இசை நாடகம் இவைகளை அரங்கேற்றம் செய்யும் மேடை அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று வகுத்து வைத்துள்ளனர் நம் முன்னோர்கள். இது போன்ற நம் தமிழர்களின் வரலாற்றை அறிய தமிழராய் பிறந்த ஒவ்வொருவரும் சிலப்பதிகாரத்தை படிக்க வேண்டும். அதை தொடர்ந்து மணிமேகலையும் படிக்க வேண்டும். மணிமேகலை என்ற இந்த காப்பியம் அடித்திருக்கும் சங்ககால பெரும் புலவர்களான கூலவணிகன், சாத்தனாரை பற்றி நாம் அறிந்தவை சில. அவரின் வரலாற்றில் பல வேறுபாடுகள் காணப்பட்டாலும் அவர் பௌத்த நெறியர் என்பதை அவர் படைத்த நூலின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக இந்நூலை படைத்திருக்கிறார். அந்த கதையினுடைய நம் வேரூன்றி வளர்த்த சமய நெறிகளையும் அவற்றின் தத்துவங்களையும் இன்று நாம் தெரிந்து கொள்ள தந்திருக்கிறார். ஒரு இளம் பெண் துறவு கொண்டால் வரும் இடர்பாடுகளையும் துன்பங்களையும் இவையென என்று ஆழ்ந்த கருத்துக்களோடு நமக்கு மணிமேகலை நூலின் மூலம் வழங்கி இருக்கிறார். பௌத்த மதத்தின் முழுமையான தத்துவங்களையும் அதன் நெறிகளையும் தம் பாடல்கள் மூலம் நமக்கு வழங்கியிருக்கிறார். மேலும் பசி என்ற பிணியை உலகில் மக்களுக்கு வந்த பெரும்பிணி என்று, அதனால் எந்த விதத்திலாவது அதை போக்குவது மனிதராகிய ஒவ்வொருடைய கடமை என்பதையும் நூலின் மூலம் நமக்கு உரைத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த காவியத்தை சங்கத்தமிழில் சாத்தனார் படைத்திருக்கிறார். அதை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நானும் சிலம்பு கூறும் சீரிய அறம் என்ற நூலின் பிறகு ஞானச்சுடர் மணிமேகலை என்ற நூலை படைத்திருக்கிறேன். இதில் மொத்தமாக கூற வேண்டுமென்றால், அந்த பசிப்பிணியை நோக்கத்தோடு அவர் அந்த படைப்பிலே அவர் தந்திருக்கிற ஆற்றுணர் கழிப்போர், அறவிலை பகர்வோர், ஆற்றா மாக்கள் அரும்பசி களைவோர், மேற்றைய உலகின் மெய்நெறி வாழ்க்கை, மண்டில ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு, உயிர்கொடை பூண்ட உறவோர் ஆகி கயற்கரு நல்லறங்கண்டனை என்னும் என்ற பாடல் மூலம் அந்த காவியத்தின் முழுமையாக நாம் அறிய முடிகிறது. ஆற்றுணர் கழிப்போர், ஆற்றாமாக்கள் அரும்பசி களைவோர், இவையெல்லாம் ஆற்றுணர் என்றால் பசி ஆற்றிக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆற்றாமாக்கள் என்று சொன்னால் நம் வீட்டில் வளர்க்கும் அந்த மாடுகள் மற்றும் வீட்டில் வளரக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நாம் பசியை போக்க வேண்டும். பசியை போக்காமல் விட்டுவிட்டால் அவைகள் என்ன பாடுபடும்? அப்படி இந்த பசியை போக்குவோர்கள் மண்டில ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம், இந்த மேல்லோகத்தில் வாழக்கூடிய தேவர்களைப் போல அவர்கள் உண்டி கொடுத்தவர், அந்த உணவை கொடுப்பவர்கள் உயிரை கொடுப்பதற்கு சமமானவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை மையமாக வைத்து இந்த காப்பியத்தை சீத்தலை சாத்தனார் படைத்திருக்கிறார். மணிமேகலை என்ற நூல் பௌத்த சமயம் சார்ந்த நூலாகும். மணிமேகலை குறிக்கும் மகாயான புத்த சமயம் காலத்தில் முற்பட்டது என்போர் முனைவர் ராசமாணிக்கனார் இப்படி கூறுவார். காப்பிய தலைவி பெயரால் இது மணிமேகலை என்றும் மணிமேகலை துறவு என்றும் அப்போது அழைக்கப்பட்டது. சிலம்பு போலவே 30 காதைகளை உடையது இந்த மணிமேகலை. ஆயினும் வரிப்பாடல் குறவைப்பாடல் போலின்றி வேறுபட்டது. சிலப்பதிகாரத்தில் வரிப்பாடல் குறவைப்பாடல் எல்லாம் அமைந்துள்ளன. சிலப்பதிகாரம் சமய வேறுபாடு காட்டாமல் அமைந்திருக்க பௌத்த சமய உண்மைகளையே சார்ந்து தோன்றியுள்ள இந்த மணிமேகலை நூலில்
தோன்றிய முதல் சமய காப்பியங்களாகவே அமைந்துள்ளது. இந்த கருத்துக்கு மணிமேகலை ஆகிய காப்பிய தலைவி பௌத்த சமயத்தை அழுத்தமாக பற்றி புறச்சமயத்தாருடன் வாதிட்டுள்ளார். அவள் கதையை கூறும் சாத்தனார் அச்சமயத்தின் உண்மைகளை பாடாது தவிர்த்தல் இயலாது அல்லவா? சமயக்கணக்கர் திறம் உரைத்த காதை என்ற பகுதியில் இந்தியாவில் உள்ள, அதாவது பாரதத்தில் உள்ள, அந்த 2ஆம் நூற்றாண்டில் பாரதத்தில் உள்ள அனைத்து சமயங்களை பற்றியும் அதன் தத்துவங்களை பற்றியும் இதில் ஒன்றுபடாது, ஒன்றும் விடுப்பு இல்லாது முழுமையாக இந்த நூலில் சாத்தனார் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு சமயங்களும், அப்போது எத்தனை சமயங்கள் என்று நாம் நினைக்கும் போது மிகவும் வியப்பாக இருக்கிறது. அந்த சமயங்கள் என்ன, அவர்களுடைய கோட்பாடு என்ன என்று அவள் அந்த கடைசி பகுதியில், இந்த மணிமேகலை என்ற கடைசி பகுதியில் அவள் காஞ்சிபுரத்தில் வந்து ஒவ்வொரு சமயத்தாரையும் பார்த்து, உங்களுடைய சமயம் என்ன, உங்களுடைய தத்துவங்கள் என்ன, உங்களுடைய அடிப்படை என்ன என்று கேட்டு நமக்கெல்லாம் அந்த பகுதியை சாத்தனார் அழகாக நமக்கு தந்திருக்கிறார். இப்படி முழுமையாக ஒரு அற்புத நூல் நம்முடைய தமிழகத்தில் சாத்தனார் மூலம் இது நமக்கு கிடைத்திருக்கிறது. மணிமேகலை விழாவரை காதையில் தொடங்குகிறது. மணிமேகலை இது 30, நான் முதல்ல சொல்லியவாறு 30 பகுதிகளை கொண்ட ஒரு, அது சிலப்பதிகாரமும் 30 தலைப்புகளில் உள்ளது. அதே போலவே இவரும் 30 பகுதிகளை கொண்டதாக இந்த மணிமேகலை காப்பியத்தை அமைத்திருக்கிறார். விழாவரை காதையில் தொடங்குகிறது. காவிரி பூம்பட்டினத்தில் 28 நாள் நடக்கும் இந்திர விழாவை பற்றி அது விவரிக்கிறது. இந்திர விழா என்பது இந்திரனுக்காக விழா எடுக்கும் அந்த சிலப்பதிகாரத்தில் இருப்பது போலவே அந்த இந்திர விழாவில் இவர் தொடங்குகிறார். பசிப்பினியும் பகையும் நீக்கி வசதியும் வளரும் சுரக்கோன் என வாழ்த்தி என்று விழா தொடங்குகிறது. இறுதியில் பவத்திரம் அருகென பாவை போன்ற காதியில் முடிவடைகிறது. இந்திர விழாவில் நடனம் ஆடுவதற்கு மாதவி வரவில்லையே என்று, மணிமேகலையும் வரவில்லையே என்று ஊரார் பழி தூற்றுவதாக மாதவியின் தாய் சித்ராபதி வசந்தமாலை ஆகிய அவளுடைய தோழியை அனுப்புகிறாள் மாதவியிடம். மாதவி தற்போது எங்கு இருக்கிறாள்? அவர் துறவரம் பூண்டு துறவரத்தில் இருக்கிறார். ஊரை விட்டு ஒரு பகுதியில் அவர் தன்னுடைய மகள் மணிமேகலையுடன் மாதவி வசிக்கிறார். அன்று சிலம்பு காரணமாக தன்னுடைய கணவன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டவுடனே அவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு, அதாவது மாதவி மணிமேகலை எடுத்துக்கொண்டு துறவு வாழ்க்கையை பின்பற்றுகிறார். அந்த நேரத்திலே தன்னுடைய அம்மா தோழி வசந்தமாலை அனுப்பி, உன்னை பற்றி இந்த ஊரார் பழிக்கிறார்கள், இந்த வசந்த விழாவிற்கு நீ வந்து அங்கு நடனம் ஆட வேண்டும், இல்லை என்றால் உன் மகளை இங்க நடனம் ஆட சொல்ல வேண்டும் என்று அவளை தூது அனுப்புகிறாள். அப்போது அவருக்குள் நடக்கும் அந்த விவாதங்கள் மிக அற்புதமான ஒரு பகுதியாகும். அப்போதுதான் சொல்கிறார், என்னை பற்றி இன்னும் என்னுடைய தாய் புரிந்து கொள்ளவில்லை. வசந்தமாலை அவளுக்கு போய் நீ வந்து நல்ல அறிவுரைகளை கூறு என்று அவர் சொல்கிறார். என்னுடைய மகள், என்னுடைய கணவன் இறந்தவுடனே நாங்கள் எல்லாம் துறவரத்தில் வந்து விட்டோம். இப்பொழுது எங்களுக்கும் அந்த ஊருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஆகவே என்னை வற்புறுத்த கூடாது. ஏனென்றால் என்னுடைய மகளாகிய இருக்கக்கூடிய இந்த மணிமேகலை என்னுடைய மகளே அல்ல. அவள் கற்பில் சிறந்த மிக வந்து எதுவும் பேச வேண்டாம் என்று அந்த வசந்த மாலையிடம் மாதவி கூறி அவளை அனுப்புகிறாள். அப்போது அவள் கூறும்போது, என்னுடைய அக்கா இருக்கக்கூடிய அந்த கண்ணகி, அவள் தன்னுடைய கணவன் மீது பழி வந்தவுடனேயே அதற்கு அந்த பாண்டியனிடம் சென்று வழக்குரைத்து தன்னுடைய கணவன் தூய்மையானவன் என்று நிலைநாட்டி அவன் பின்னே வானுலகம் சென்றாள். அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலே கிடைக்கவில்லை. நான் இன்று வெறும் பழிக்குள்ளாகி இன்று என்னுடைய தாய் இந்த அளவுக்கு பழிக்கக்கூடிய அளவில் நான் இருக்கிறேன் என்று அவள் புலம்புகிறாள். இப்படி
தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் கூறும்போது மிக அற்புதமாக அவளுடைய அந்த செய்திகள் எல்லாம் நம்ம கவிஞர் அவர்கள் மிக அற்புதமாக கூறுகிறார். இப்படி இந்த கதையெல்லாம் கேட்ட மகளாகிய மணிமேகலை அவள் அந்த புத்த பிரானுக்கு தினமும் சார்த்தக்கூடிய மாலையை அவள் கட்டி கொண்டிருக்கிறார். அப்போது இந்த கதையை கேட்ட உடனே அவருக்கு தாரை தாரையாக நீர் வழிந்து அந்த மாலையை நனைத்து விடுகிறது. அதனால் அவளுடைய தாய் இதை கவனிக்கிறாள். அம்மா, புத்த பிரானுக்கு சார்த்தக்கூடிய இந்த மாலையை உன்னுடைய கண்ணீர் பட்டு இது தூய்மை இழந்து விட்டது, ஆகவே நீ சென்று வேற பூக்களை பறித்து வா என்று தன்னுடைய அந்த மகளை நோக்கி அவள் கூறுகிறாள். அந்த நேரத்திலே அவளுடைய தோழி சுதமதி என்ற தன்னுடைய தோழியை அழைத்து கொண்டு அந்த ஊரிலே செல்கிறாள். அப்போது செல்லும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய பேரழகி இந்த ஊரிலா என்று அவளெல்லாம் வியக்கிறார்கள். அப்பொழுது அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய அங்க குடிகாரர்களை பற்றி எல்லாம் கூறுகிறார் சீத்தலை சாத்தனார். அது ஒரு குடிகாரன் சொல்றான், அவன் அந்த சோழ நாட்டு மன்னனுடைய மகன் வருகிறான், நீ எல்லாம் ஒரு மன்னன் மகன் என்று இருக்கிறாய், இவ்வளவு பெரிய ரதி போன்ற ஒரு பெண் போகிறாள், அவள் எல்லாம் அடைவதை விட்டு என்னமோ ஊரை சுற்றி வருகிறாய் என்று ஏளனம் செய்கிறான். அந்த ராஜகுமாரனை நோக்கி அவன் சொல்லும் போது இந்த பெண்கள் இருவரும் ஓவனத்திற்கு செல்கிறார்கள். அந்த 50 வனங்களை பற்றி அழகாக நம்முடைய சீத்தலை சாத்தனார் மிக அழகாக உரைக்கிறார். அந்த ஓவனங்களில் அவள் செல்லும் போது இவளை பின்தொடர்ந்து அந்த ராஜகுமாரன் அவளை பின்னோக்கி செல்கிறான். பின்னோக்கி அந்த உதயகுமாரன் என்று சொல்லக்கூடிய ராஜாவின் மகனாகிய உதயகுமாரன் அவள் மீது அவன் சொல்ல இவனுக்கு மோகம் அதிகரிக்க அவளை தொடர்ந்து அந்த ரதம் குதிரைகள் பூட்டிய ரதத்திலே அழகான வேலைப்பாடு அமைந்த அந்த ரதத்திலே அவன் தொடர்ந்து செல்கிறான். அந்த ஊவனத்தில் இவர்களை பின்தொடர்ந்து வருவதை கண்ணுற்ற நம்ம மணிமேகலை அவள் அங்கு இருக்கக்கூடிய பளிக்கரையில் சென்று புகுந்து கொள்கிறார். அந்த பளிக்கரையில் உள்ளே வெளியில் இருந்து பார்த்தால் உள்ளே இருப்பது தெரியாது, ஆனால் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியில் இருப்பது எல்லாம் தெரியும். அந்த அந்த அற்புத அமைப்போடு அந்த அறை அமைந்திருக்கிறது. அவன் இவளை சுற்றுமுற்றும் அந்த ஓவனத்தில் தேடிவிட்டு அவளுடைய தோழி சுதமதியிடம் வந்து, எங்கே அவள், ஏன் அந்த இவள் இவ்வளவு அழகியாக இருக்கக்கூடிய இவளை அம்மா எதற்காக துறவரத்தில் புகுத்தினாள் என்று பலவேறு கேள்விகளால் தொலைத்தெடுக்கிறார். ஆனால் அவனுடைய அரசகுமாரனுக்கு தகுந்தவாறு அவள் பேசுகிறாள். பேசி, நீ நினைப்பது போல் அவள் இல்லை, அவள் தேவமங்கை, அவள் சபித்தால் நீ இல்லாத அளவுக்கு ஆகிவிடுவாய், அதனால் அவளிடம் வாலாட்டாது என்று அவளை எச்சரிக்கிறார். அவனும் சுற்றி முற்றும் பார்த்து விட்டு கடைசியில் நேரம் போக போக அவன் ரதத்தில் ஏறி அவனுடைய இல்லத்துக்கு சென்று விடுகிறான், அரண்மனைக்கு சென்று விடுகிறான். இப்படி அவன் தேர் ஏறி போன பின்னால் இவள் உள்ளே மணிமேகலை உள்ளே வெகு நாழி ஆகிவிட்டதால் அவள் தூங்கி விடுகிறார். அப்போது இந்த மணிமேகலா என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தின் பெயரால் தான் இவளுக்கு பெயர் வைத்தார்கள். அந்த தெய்வம் வந்து மணிமேகலா என்ற தெய்வம் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்த்து விட்டு அவளை என்ன இவளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த மணிமேகலா தெய்வம் அந்த பளிக்கரை அறையில் புகுந்து தூங்கி கொண்டிருந்த அந்த மணிமேகலையை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு ஒரு தீவிற்கு அவளை அழைத்து செல்கிறது. மணிபல்லவ தீவு என்று சொல்லக்கூடிய அந்த தீவிற்கு தூக்கி சென்று விடுகிறது. காலையில் விடிந்ததும் பார்த்த உடனே அவள் பரிதவிக்கிறாள். நாம் எப்படி இங்கு வந்தோம், என்னை யார் இப்படி இங்கு அழைத்து வந்து விட்டார்கள் என்று கலங்குகிறார். அப்பொழுது என்னுடன் வந்த என்னுடைய தோழி எங்கே, இது வந்து கடல் சூழ்ந்த ஒரு தீவாக அல்லவோ இருக்கிறது என்று அங்க மனக்கலக்கம் அடைகிறாள். அப்போது சுற்றுமுற்றும் பார்க்கும்போது அங்கு புத்தருடைய ஒரு
ஒரு இது அவர் புத்தருடைய ஞாபகமாக ஒரு இது வருகிறது. அந்த அந்த புத்தருடைய பீடிகை என்று சொல்லக்கூடிய புத்த பீடிகை ஒன்று அங்கு வருகிறது. அதை கண்டு அவள் வணங்குகிறாள். வணங்கிய உடனே அவருக்கு அந்த புத்த பீடிகை 3 வரங்கள் தந்து விடுகிறது. உனக்கு இந்த வரத்தை தருகிறேன், நீ எதற்கும் கவலைப்படாதே என்று அவளை சொல்லி அதில் உள்ள தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வரத்தையும், நினைத்தவுடன் வானத்தில் பறந்து வேறொரு இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த வரத்தையும், அடுத்தது ஏழை மக்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு ஒரு பாத்திரம் உன்னுடன் வந்து அடையும், நீ அதை வைத்து நீ மற்ற ஏழைகளுக்கு உணவளிப்பாய் என்று அந்த அசரீரை வழியாக சொல்ல, நாம் இதற்குத்தான் என்னுடைய இந்த இறைவன் இதற்கு இங்கு வந்து இருக்கிறோம் என்று உணர்ந்து அவள் பசிப்பினியை நீக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இறைவன் தருகிறான் என்று மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். பின்னர் அந்த தரும பீடிகையை காக்கும் தீவி திலகை தோன்றி ஆபுத்திரன் கையில் இருந்த அந்த ஆபுத்திரன் கையில் இருந்த அந்த ஒரு பாத்திரம் அங்க இருக்கக்கூடிய ஒரு 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 தடாகத்திலே இவள் கைக்கு வந்து அடைகிறது. அந்த அட்சய பாத்திரம் அன்று மணிமேகலை கையில் கிடைக்கும் என கூறியது போல அந்த கையிலே, அவளுடைய கையிலே அந்த அட்சய பாத்திரம் வந்து அடைகிறது. அங்கு அரவண அடிகளை சந்திக்கிறார். அவர்கள் புத்திமதி சொல்கிறார்கள். அறவுரைகளை மணிமேகலைக்கு கூறி, இப்படி நீ இந்த பாத்திரம் உங்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்றால் அது ஆதிரை என்ற கற்புக்கரசியிடம் நீ போய் சென்று முதல் முறையாக அவள் அளிக்கும் அந்த உணவை நீ பெற்றுக்கொண்டால் அதன் மூலம் உனக்கு உணவு பெருகும், ஏழை பசியை நீக்குவதற்கு இது உனக்கு சிறப்பாக அமையும் என்று சொல்லி அந்த அரவணரடிகள் அவளுக்கு ஆசி வழங்குகிறார். அப்போது இப்படியே கண்ணில் பட்டோர் எல்லாம் முடமாகிய கண்ணிழந்தோர், காலிழந்தோர், இப்படிப்பட்ட எல்லோருக்கும் பசியிப்பினி தீர்க்க வல்ல அந்த ஒரு வரத்தை ஊட்டியதால் அவள் நினைத்தவுடன் சென்று அடையக்கூடிய அந்த வரத்தின் மூலம் திரும்ப வந்து இங்க வருகிறார். இந்த உலகில் பசிப்பினி வாடும் மக்களுக்கு உணவூட்டி பணி செய்து கொண்டிருந்த மணிமேகலை சித்திராபதியின் தூண்டுதலால் தேடிய, அதாவது சித்திராபதி என்ன செய்கிறார், அவருடைய பாட்டி உதயகுமாரன் என்ற அந்த சோழ மன்னனுடைய மகனை வரவழைத்து அவனுக்கு, உனக்கு என்னுடைய பேத்தியை தருகிறேன், நீ அவளை எப்படியாவது அவளை அடைவாய் என்று அவனுக்கு திரும்பவும் தைரியம் கொடுக்கிறார். இதை முதல்ல அவன் ஒரு வெறியோடு இருக்கிறான். இது தன்னுடைய அந்த மணிமேகலுடைய பாட்டி இவ்வாறு கூறியவுடன் அவன் வெறியாக அஞ்சி அவளை தேடி அலைகிறான். இவள் இந்த மணிமேகலை உணவு அளித்து கொண்டு எங்கு சென்றாலும் உணவு அளித்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். அங்க கூட்டத்திலே அவளை பார்க்கிறான். இப்படி அவளுடைய பார்த்த உடனே அவனை தொடர்ந்து எங்கு சென்றாலும் அவளை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். அப்போது இவனிடம் எப்படி நாம் மறைவது என்று அந்த யோசனையிலே மணிமேகலை அந்த நினைவிலே இருக்கிறாள். அப்போது அவளுக்கு அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தை வைத்து நாம் மாறு வேடம் அணிந்து நாம் இனிமே வந்து இருக்கும்போது அவன் நம்மளிடம் ஒன்றும் தொந்தரவு செய்ய மாட்டான் என்று உணர்கிறாள். அதை மனதில் வைத்துக்கொண்டு அவள் அந்த ஊரில், சோழ மன்னனுடைய அந்த ஊரிலே சென்று அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மனிதருக்கெல்லாம் அங்கு ஒருவேளை உணவு தான் அந்த சிறைச்சாலையில் வழங்கப்படுகிறது. அங்க பசியில் மெலிந்து அங்க இருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் அந்த சிறைச்சாலைக்கு சென்று தன் உணவு அளிக்கிறார். அதை அவர்களிடம் அங்க உணவு மட்டும் அளிக்கவில்லை, மற்றும் அறச்செயல்களை நாம் செய்வதால் என்ன பயன் என்று அந்த நீங்கள் இந்த தீங்கான செயல்களை செய்வதால் தான் இன்று இந்த சிறையிலே வாடுகிறீர்கள், அதனால இனிமேல் தீங்கு செய்யாதீர்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறாள். இதை கேள்வியுட்ட அந்த சோழ மன்னன்
ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். யார் இவள்? இவள் மணிமேகலை என்று கூறுகிறார்கள் ஐயா. அதனால் அவள் தன்னுடைய அழியா பாத்திரத்தின் மூலம் அந்த பசியை போக்குகின்ற அந்த அறச்செயலை செய்கிறார் என்று அந்த நாட்டு மந்திரி அவர்கள் அரசனுக்கு உரைக்கிறார். மேலும் காயச்சண்டிகை என்று சொல்லக்கூடிய ஒரு யானை பசியை நோயை அவள் தீர்க்கிறாள். காயச்சண்டிகை என்று சொல்லக்கூடிய ஒரு மகள் அவள் தன்னுடைய அதாவது வினையின் தாக்கத்தாலே யானை பசியை, அதாவது ஒரு ஞானியருடைய ஒரு பழத்தை அவர் வருவதற்கு முன் சாப்பிட்டு விட்டால் அதனால் அந்த ரிஷியை அவருக்கு சாபம் கொடுத்து வருகிறார். நான் சாப்பிட்டு இந்த தவத்தை செய்யக்கூடிய இந்த கனியை சாப்பிட்டதால் நீ உனக்கு யானை பசி உண்டாகட்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு சாபத்தை வழங்குகிறார். காயச்சண்டிகையின் சாபம் எப்படி அது நீங்கும் என்றால், மணிமேகலை என்ற பெண் அவளுக்கு அளிக்கும் அந்த உணவின் மூலம் அது தீரும் என்று அவருடைய அந்த உரையை கேட்டு மணிமேகலை என்று வருவாள் என்று காயச்சண்டிகை தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள மணிமேகலை தேடி அழைக்கிறார். இப்படி நடமாடும் போது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தன் கணவன் விஞ்சயன் மணிமேகலை தன்னுடைய மனைவி உருவத்தில் அவள் மாறி இருக்கிறாள். இவன் இந்த அரசனுடைய மகன் தன்னை ஏதாவது துன்புறுத்துவான் என்ற நினைவிலே காயச்சண்டிகை யானை பசியை தீர்த்து அங்கு ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தன் கணவன் விஞ்சயன் மணிமேகலை உருமாறிய நிலையில் தன் மனைவி என்றே எண்ணி அவளை நாடி உதயகுமாரன் பின்பற்றி வருவதை அவன் பார்க்கிறான். என்னுடைய மனைவியன் இவன் ஏன் பின்பற்றுகிறான் என்று அந்த அரசகுமாரனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு கோயிலில் சென்று அவள் மணிமேகலை மறைந்து கொள்கிறாள். அப்போது இந்த காயச்சண்டிகை வடிவிலே இருந்த மணிமேகலையை பின்தொடர்ந்து வந்த அந்த அரசகுமாரின் தான் வைத்திருந்த வாளால் அவனை வெட்டி விடுகிறார். அந்த அரசகுமாரன் இறந்தவுடனே அந்த பழி மணிமேகலை தான் கொன்று விட்டாள் என்று அந்த நாடு முழுவதும் பேச்சாக பேசுகிறார்கள். அதனால் மணிமேகலையை சிறைபிடித்து அந்த அரசனுடைய அவையிலே இவனுக்கு தண்டனை நான் கொடுக்கிறேன் என்று அவன் தண்டனை கொடுக்கும் போது அந்த அரசியார் தடுக்கிறார். இவள் என்னுடைய மகனை கொன்று விட்டான், அதனால இவளுக்கு தீங்கு நான் செய்கிறேன், நீங்கள் அரச தண்டனை நீங்கள் கொடுக்காதீர்கள் என்று சொல்லி மணிமேகலையை தன்னுடைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவளுக்கு விஷம் கலந்த உணவை அவள் தருகிறார். அந்த விஷம் கலந்த உணவு அவளுக்கு ஒன்றும் செய்யவில்லை. மேலும் ஒரு காமுகனை அழைத்து அவளை கற்பழிக்க சொல்கிறாள். அப்படி என்று அவன் இவனுடைய உருவத்தை பார்த்து பயந்து ஓடி விடுகிறான். அவன் இப்படியெல்லாம் சொல்லி செய்யும் போது இதை பார்த்த அந்த அரசியார், ஓ இவள் சக்தி வாய்ந்த ஒரு பெண், இவளிடம் நாம் எதுவும் செய்யக்கூடாது என்று அவள் திருந்தி அவளை சரி நீ உன்னுடைய இஷ்டப்படியே நீ சென்று விடு என்று அவளை சொல்லுகிறாள். அவள் பின்னர் மணிமேகலை தன்னுடைய உருவத்தை ஆண் வேடமிட்டு காஞ்சிபுரத்திற்கு சென்று, அதாவது வான்வழியாக காஞ்சிபுரத்துக்கு செல்கிறார். அங்கு தாயாரையும் அரவண அடிகளையும் கண்டு தன் ஆண் வேடத்தை கலைத்து விடுகிறாள். அரவண அடிகள் தம் தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்டால் அவர் சொல்கிறார், அம்மா நீ உலகில் உள்ள சமயங்கள் மதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மதங்களினுடைய தத்துவங்களையும் மற்றும் அதனுடைய அடிப்படை பற்றி நீ உலகுக்கு உணர்த்த வேண்டும். அதனால் ஒவ்வொரு சமயத்தாரையும் சென்று உங்களுடைய சமயம் யாது, உங்களுடைய வழிபாடு என்ன என்ற தத்துவங்களை எல்லாம் அவர்கள் மூலமாக இந்த நூலில் பதிவு செய்கிறார். அது சமய கணக்கர் திறம் உரைத்த காதை. இந்த நூலிலே மிக மிக கடினமான பகுதி சமய கணக்கர் திறம் உரைத்த காதை மட்டுமே. ஏனென்றால் அதில் ஒவ்வொரு சமயங்களும் அன்று இருந்த கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்த சமயங்கள் அனைத்தையும் அவர் பதிவு செய்கிறார். அப்படி அந்த சமயங்களில் உள்ள
தத்துவங்களை நாம் இன்று தெரிந்து கொள்வதற்கு மணிமேகலை என்ற அற்புத நூலின் மூலமே நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சமயங்களையும், உலகில் உள்ள அத்தனை சமயங்களையும் இதில் கோடிட்டு காட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த சமயங்களை எல்லாம் நமக்கு இந்த நூலின் மூலம் நாம் அறிகிறோம். இப்படி இந்த நூலில் மிக சிறப்பாக ஒவ்வொரு பாடலும் ஆற்றுணர் கழிப்போர், அறவிலை பகர்வோர், ஆற்றா மாக்கள், அரும்பசி களைவோர், மேற்றைய உலகின் மெய்நெறி ஆக்கை, மண்டில ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு, உயிர்கொடை பூண்ட உறவோர் ஆகி கயரரு நல்லறங் கண்டனை என்றாலும் என்ற அற்புத பாடல் மூலம் இந்த சிறப்பான இந்த மணிமேகலை என்ற காவியம் நமக்கெல்லாம் ஒரு பெருமைமிக்க காப்பியமாக இருக்கிறது. புத்த பகவானின் அவருடைய கொள்கைகளை பறைசாற்றக்கூடிய ஒரு நூலாகவே இது முழுவதும் அமைந்திருக்கிறது. அதனுடைய கோட்பாடுகள் எப்படி ஒவ்வொரு வகையிலும் நம்மை வியப்புற வைக்கிறது. இந்த நூலினை அடிப்படையாக கொண்டு நான் ஞானச்சுடர் மணிமேகலை என்ற நூலை படைத்திருக்கிறேன். ஞானச்சுடர் மணிமேகலை என்ற நூலை படைத்திருக்கிறேன். இந்த நூலை தொடங்கும் போது உலகலாம் போற்றும் மூதூர் ஒன்புகழ் பூம்புகாரின் மலையத்து அகத்தியந்தன் மகிழ்ந்துடன் சொன்ன செய்தி, நிலமதை ஆளும் மன்னன் நீள் புகழ் செம்பியந்தன் குளமுயர் தெய்வம் முன்னே போனவன் வேண்டி நின்றான். விண்ணவத் தலைவி நீவீர் விளங்கிடும் பூம்புகாரில் மன்னகம் வாழ வேண்டி மகிழ்வுடன் விழாவை ஏற்று கண்ணுயர் மக்கள் தம்மை காத்திடல் வேண்டுமென்றான். எண் 28 நாள் இசையுடன் இருத்தல் வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலோடு என்னுடைய இந்த நூல் தொடங்குகிறது. இப்படி மணிமேகலை என்று சொல்லக்கூடிய அற்புத நூலை நாம் தமிழகத்தில் உள்ள நம்முடைய அனைத்து கவிஞர்களும் மற்றும் அனைத்து பெருமக்களும் இதை உள்வாங்கி இதை படிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய தொன்மை விளங்கும். இப்படி தொன்மைமிக்க நம்முடைய காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை என்று சொல்லக்கூடிய இந்த காப்பியங்கள் எல்லாம் நம்முடைய மரபின், நம்முடைய மூவேந்தர்களுடைய அந்த சிறப்பையும் நம் மக்கள் வாழ்ந்த பகுதியை நமக்கு எடுத்துக்காட்டாக இன்று வருகிறது. கண்ணகியினுடைய அதே அந்த காவியத்தினுடைய தொடர்பே இந்த நூல் என்பதை நாம் முன்னமே கூறியிருக்கிறேன். கண்ணகி தன்னுடைய கணவனுக்கு தீங்கிழித்த போது அங்கு சிலப்பதிகாரத்தினுடைய வழக்குரைக்காது என்ற கதையிலே அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்துணி பிடதலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேற்றடக்கை கொற்றவை அல்லல் அறுவர் கிளை நங்கை இறைவிலை ஆடல் கண்டு அருளிய அணங்கு சூருடை காணகம் வந்த காளி தாருகன் வேறிறங்கிழித்த பெண்ணும் அல்லல் செற்றனல் போலும் சேற்றனல் போலும் பொற்றில் சிலம்பொன்று கைகள் ஏந்தி கணவனை இழந்த கடையகத்தாளே என்று அந்த பெண்ணை பற்றி, அதாவது கண்ணகியை பற்றி வாயிற்காவலன் போய் சென்று கூறும் அந்த சிலப்பதிகார செய்யுள், அதையே நான் மாற்றி என்னுடைய மொழியிலே, அதாவது வாயில் மங்கை வளர்ந்தெழுகனாய் தாய் அவள் கூந்தல் தலைவிரிகோலம் கையொரு சிலம்பும் காரிகேவள்தன் மெய்யுடல் குருதி மேலவள் கரையாம் வேல்கை கொண்ட விற்பெனும் கொற்றவை சேல்விடி தடக்கை சினந்தவள் தோற்றம் சப்த கண்ணியின் சன்னதியிலையோள் ஒப்பிலா பிடாரி உற்றவோர் தோற்றம் ஞால இருளில் நன்னடம் புரியும் கோல விழியால் கொற்றவை தோற்றம் அன்றவள் அப்பால் அழலோடு நடமிடும் பொன்றால் காளி புதுப்பொழில் கொண்டவள் தாருகாசுரன் தன்மார் பிளந்த நேரிடை துர்கா நீல்கண் கனலால் வாழ்கண் சிலம்பும் வரி சிலம்பு அவள் கை தாழ் நிலம் நெல்லா தளிர்மகளிவிலே கணவனை இழந்த காரிகை தானும் காண நின்றாள் கடைவாய் உள்ளாள் என்று என்னுடைய மொழியிலே அந்த இரண்டாம் நூற்றாண்டு செய்யுளான அடர்ந்தெழு குருதி அடங்கா பசுந்துணி என்ற அந்த பாடலை அப்படியே நம்முடைய இலகுவாக நம்ம தமிழ் மக்கள் படிக்கும் வகையில் வாயில் மங்கை வளர்ந்திருக்கனவா என்று என்னுடைய மொழியிலே கொடுத்திருக்கிறேன். இப்படியே ஞானச்சுடர் மணிமேகலை என்ற நூலுமே இப்படி மக்கள் எளிதில் பயன்பெறக்கூடிய அளவிற்கு என்னுடைய மரபு கவிதையிலே தந்திருக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த புதுவை அருங்காட்சியகம் எனக்கு தந்திருக்கிறது. இதை என்னாலும் எனக்கு மறக்க முடியாத நினைவாக இது இருக்கும் என்று எனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இது வணக்கம் சின்ன வணக்கம் வணக்கம்மா. கேள்விக்கான நேரம். சரி சரி சொல்லுங்க. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். யாருக்கும் கேள்வி இல்லையா? ஐயாவிற்கு வேறு ஒரு அமர்வு இருப்பதால் பங்கேற்பாளர்கள் வாய்ப்பினை பயன்படுத்த சரிங்க, நன்றி நன்றி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் யாரோ கேக்குறாங்களா? யாரோ ஏதோ பேசியது மாதிரி குரல் வந்தது. நிறைவு பகுதிக்கு போயிடலாங்க ஐயா. சரிங்க 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 சரிங்க. போதுமானதா இருந்ததுங்களா? செய்தி போதுமானதுங்க ஐயா, எதுவும் சிக்கல் இல்லைங்க ஐயா. சரிங்க சரி. நன்றி உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் நூலகர் செல்வி சிவாவேலு அவர்களை அழைக்கின்றேன். ஒவ்வொரு காரைக்கிழமையும் புதுவை அருங்காட்சியகத்தால் முன்னெடுக்கப்படக்கூடிய தொன்மை பேசுவோம் என்ற வரலாற்று இணையவழி கருத்தரங்கில் இன்றைய நாளில் தமிழ்கழக இலக்கியங்களில் ஒன்றான மணிமேகலை காப்பியம் ஓர் பார்வை எனும் தலைப்பில் தமிழ்நாடு புலவர் பேரவையின் புதுவை மண்டல தலைவர் தமிழறிஞர் பாவலர் கலைமாமணி வை ராமதாஸ் காந்தி ஐயா அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா நன்றிங்க ஐயா. மேலும் நன்றி 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 வணக்கம். சொல்லுங்க. மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது புதுவை அருங்காட்சியகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காரைக்கிழமை வேறு ஒரு இணையவழி கருத்தரங்கில் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.